நான் காளி காளி, நீ என்ன சாப்பிட்ட? அக்கா வயலில் நடுவேல் வேலையாக்கா. ஆஹா, நல்லபடியாக முடிட்டணுமா. இப்போது நான் ஒரு வழியாக நடுவு நட்டு முச்சாச்சு. இப்போ மாடம் நாத்தங்கால் தெளிய வச்சுருக்காரு. தாள் கட்டு அடிச்சது இருக்குது நெல். அது இன்றைக்கி ஊற போடுவார். நாளைக்கு வெளியே போகிற ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கணபதி ஹோமத்துக்கு. அதெல்லாம் போயிட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு பிறகு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் வேலைலாம் முடிச்சுட்டு பிறகு நெல் நாற்று விட போகிறேன்னிருந்தார். அக்கா கண்ணாடி போடுங்கக்கா. எங்கே கண்ணாடி போடுறது? நான் கண்ணு தெரியலையா? என்ன காளி, எதுக்கு கண்ணாடி? எப்படி போகிறது கண்ணாடி? என் பாய் நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லும் போது ரெக்கார்டு எடுக்காது போட்டேன். செத்து வட்ட வச்சுமா கும்பிக்கிட்டு இருப்பாங்க உள்ள. நான் எடுக்காத போட்டேன். தப்பாடு பண்ணிட்டு நான் அது போய் நான் என்ன பண்ணேன் பிள்ளைகிட்ட சொன்னேன். மழையெல்லாம் எப்படி இருக்கு காளி? தண்ணியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். எப்படி கண்ணாடி கண்ணு தெரிலன்றியா? நின்று பேசிட்டு வரல நின்று பேசுறாயா உனக்கு என்ன வேலை சொல்லு. இங்கேயும் மழை இல்லை, நின்றுச்சு. வெயில் தான் காயுது நல்லா. ஃப்ரீ டைம் இருந்தால் ஏரியில் மீன் பிடிக்கிற வேலை தான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. சுபா சிஸ்டர்கிட்ட பேசினியா? எப்படி இருக்காங்க சுபா சிஸ்டர்? பிரசாந்த் சாவுக்கு காணோம். வந்தார், பேசினார். இருக்கீங்களா? பிரசாந்த் சாவுக்கு இருக்கார். கோவில் இல்லை பிரசாந்த் சகு, இது வீடு இல்லையா? அதனால் இவங்க வழிபடுறாங்க. வேப்ப மரம் தெய்வமாக வச்சு வணங்குறது. தோட்டத்து சாமின்னுவோம் பின்னாடி பக்கம். இது அடுப்புக்காக கட்டின்னு இருக்கிற வீடு. அடுப்பு கூண்டுக்கு தோட்டத்து சாமி இவங்கெல்லாம் நம்ம வீட்டை காக்கிற தெய்வங்கள். சுப்பாக்கா நம்பர் இல்லையா? சரி, கமெண்டும் இன்னும் வரல. அவங்ககிட்டேருந்து வந்ததுன்னா தெரியும் பேசுறது.